இன்றைய நாளிலும் கூட செய்தியினுடைய தலைப்பு, உன் கண்ணீர் அவர் துரத்தியில் இருக்கிறது. ஆமென். உங்கள் கண்ணீர், நம்முடைய அழுகையினுடைய கண்ணீர், அது வீண் போகவில்லை, அது மறைந்து போகவில்லை, அது உதாசீனப்படுத்தவில்லை. கர்த்தர் அவருடைய துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். 56ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொண்டு 56வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்போது என் அலைச்சல்களை, என் வேதனைகளை, என் கண்ணீரை, என்னுடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ நம்முடைய கண்ணீர் சிந்தும் அந்த வேளையிலே கர்த்தர் அதை அறிகிறார். அவர் துருத்தியில் இருக்கிறது, அது அவர் கணக்கு பார்க்கிறார், சேர்த்து வைக்கிறார். நிச்சயம் அதற்கு உண்டான பதிலை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். கண்ணீர் சிந்தி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். உடைய கண்ணீர்கள் யாவும் துடைப்பார். உடைய கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஆமென். ஆகையினாலே நம்முடைய கண்ணீர் சிந்து ஒரு கண்ணீர் ஜெபம் தேவை. எனக்கு நிறைய பிரசங்கங்களை நான் பார்க்கப்படும் பொழுது அநேக ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க, கண்ணீர் சிந்தெல்லாம் ஜெபம் வேண்டாம், அவர் நம்ம தகப்பன், உரிமையாக கேட்கணும், எப்பவுமே அழுதுகிட்டே இருக்க வேண்டாம், எப்பவுமே மனுஷங்கிட்ட தான் அழக்கூடாது, தவிர கர்த்தரிடத்தில் அழலாம். பர்சனலாக, தனிமையாக தேவனிடத்தில் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்தி ஜெபித்தார். அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபித்தார், கண்ணீர் சிந்தினார். ஆமென். பவுல் எழுதும் பொழுது கண்ணீரோடு கூட எழுதுகிறார். இரவும் பகலும் பவுல் கண்ணீரோடு கூட ஜெபித்தார். ஆகினால நீங்களும் நானும் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய கண்ணீர், நம்முடைய வேதனை, நம்முடைய துன்பம், துக்கம், அது கண்ணீராக வெளியில் வரும்போது அதனுடைய வலி நமக்கு தான் தெரியும். அழுது ஜெபிக்கிற, கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த கண்ணீருடைய துளியின் வலி தெரியும். அது வீண் போகாது. ஒருவேளை மனிதர்கள் அது உதாசீனப்படுத்தலாம், பிள்ளைகள் உதாசீனப்படுத்தலாம், கணவர் மனைவி எல்லாரும் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் உங்களுடைய கண்ணீர் கர்த்தர் துரத்திலே சேர்த்து வைக்கிறார். உடைய கண்ணீருக்கு பதில் நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். ஆகையினால்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ரட்சிக்கப்படாத கணவருக்காக அழுங்கள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக அழுங்கள், ரட்சிக்கப்படாத மனைவிக்காக அழுங்கள், ரட்சிக்கப்படாத